Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 13th அண்ட் 14th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்டன் அனாலஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஒரே பார்ட், அதாவது ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கிளியர், அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து இதில் கவரேஜ் ஆகும். ஸோ மறக்காமல் எலைட் பாஸ் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். KR35 கூப்பன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே வந்து கூப்பன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த எலைட் பாஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கவரேஜஸ் இருக்குன்னா ஆப்டியூட் இருக்குது, இங்கிலீஷ், ரீசனிங்கு, எல்லா பேங்க்கோட PDF, கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CA15 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ண முடியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி மேக்சின், மந்த்லி பூஸ்டர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? மறக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ண நினச்சிங்கன்னா இந்த கூப்பன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, CA15 கூப்பன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். கீழே பார்த்தோம் அந்த டெலகிராம் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து குயிஸுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அப்டேட்ஸுமே வந்து இருக்குது. சரிங்களா? அப்டேட்ஸ் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ரிலேட்டடுக்கான அப்டேட்டு, ப்ளஸ் வந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் இல்லை ரிசல்ட்டு, அந்த மாதிரி எக்ஸாமுக்கு கண்டென்ட்டுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே வந்து அப் டு டேட்டில் டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா India signed a trade cooperation agreement with Zambia in July 2025. What is the primary aim for this pact? இந்த கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்னால என்ன பர்பஸ், அதனுடைய மெயின் மோட்டோ, பிரைமரி எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டிங் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் வந்து இதனுடைய மெயின் எய்மாக வந்து இதனுடைய இந்த கோஆப்ரேட்டிவ் அக்ரிமெண்ட்டோட மெயின் மோட்டோ இல்லை மெயின் எய்ம் சொல்லுவாங்க, பிரைமரி எய்ம். ஓகேங்களா? ஃபெசிலிட்டேட்டிங் cooperative exports. ஓகேங்களா? இந்தியா அண்ட் ஜாம்பியா signed a agreement July 18, 2000 formalizing trade links for cooperative sector products கோசரம். ஓகேங்களா? இந்த pact provides a framework for business collaboration and exports of goods in எதில் பார்த்தோம், எங்கேருந்து பார்த்தோம்னா NECLக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட நேஷனல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிட்டட்ல இருந்து. சரிங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா டு ஃபைண்ட் பொட்டன்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் பையர்ஸ் ஃபார் இந்தியன் கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு தேவையான பொட்டன்ஷியல், அதுக்கு தேவையான மார்க்கெட்ஸ், அதில் யார் யார் இருப்பாங்களோ அந்த மார்க்கெட், ப்ளஸ் வந்து பையர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இந்த பேக்ட் சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜர் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட் நெட்வொர்க் ஸ்ட்ராட்டஜி. இது மூலிமா வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் நெட்வொர்க் ஸ்ட்ராட்டஜியும் வந்து இன்னும் அதிகப்படுத்த முடியுது. ஓகேங்களா? இது வந்து ஆத்ம நிர்பார் பாரத் இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜாம்பியாவோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா லசக்கா. இந்தியா கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம், இந்தியனோட கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் யாருன்னா அமித்ஷா. ஓகேங்களா? ஸோ NCEL எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்றது தான் வந்து இந்த NCELக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? ஜாம்பியாவோட கரன்சி, அஃபிஷியல் கரன்சி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ZMW, அதாவது ஜாம்பியன் குவாச்சா அப்படின்னு கூடிய தான் வந்து ஜாம்பியாவோட கரன்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா NABARD, APGB, Aqua and Aqua Exchange collaborated to launch collateral free loans. ஓகேங்களா? ஃபார் விச் ஃபார்மிங் செக்டார், எந்த ஃபார்மிங் செக்டாருக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னா ஆந்திர பிரதேஷில். ஓகேங்களா? என்ன மாதிரியான ஃபார்மிங் செக்டார் பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் ஃபார்மிங்க்கு வந்து இந்த கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஆந்திர பிரதேஷில். ஓகேங்களா? ஸோ நபார்டும் ப்ளஸ் வந்து ஆந்திர பிரதேஷோட கிராமின் பேங்க், APGBன்னு சொல்லுவாங்க, ஆந்திர பிரதேஷோட கிராமின் பேங்க்கும் ப்ளஸ் வந்து நபார்டும் சேர்ந்து, ஓகேங்களா, நபார்டும் ஓகேங்களா சேர்ந்து ஒரு MOU வித் அக்வா எக்ஸ்சேஞ்ச் இன் ஆகஸ்ட் 2025. இதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸும் மெயினாக ஃபார் ஸ்ட்ரிம்ப் ஃபார்மர்ஸ்க்கு. ஓகேங்களா? எங்கே ஆந்திர பிரதேஷில். ஓகேங்களா? கொலேட்ரல் ஃப்ரீ அண்ட் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் ஃபார் ஸ்ட்ரிம் ஃபார்மர்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ்க்கு. ஓகேங்களா? இட் இன்டகிரேட்ஸ், இதன் மூலயமா பார்த்தோம்னா இட் இன்டகிரேட்ஸ் IoT பேஸ்டு ரியல் டைம் மானிட்டரிங் ஃபார் வாட்டரோட குவாலிட்டி, இன்னொன்று வந்து ஃபீட் யூசேஜ், அதாவது எவ்வளோ அந்த பெஸ்ட் எல்லாமே போட்டிருக்கிறது, ஃபீட் யூசேஜ் அண்ட் வந்து டிசீஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இது எல்லாமே IoT மீன்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா
ரியல் டைமாக மானிட்டரிங் இப்போ எப்படி ஹியூமன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணி எல்லாம் டிடெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வரதுக்கு இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ ஓவர் ₹1 crore worth ஃபார் லோன்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு 5 stream farmers. இந்த லான்ச் அப்போ வந்து பார்த்தோன்னா 5 stream farmersக்கு வந்து எவ்வளோ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 crore லோன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நபார்ட் சைட்லேருந்து சாங்ஷன் ₹3 crore ஃபார் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கோசரம் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது லிங்க்டு டு அக்வாகல்ச்சருக்கு. ஓகேங்களா. நபார்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1982. ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ் தான் வந்து இப்போ லார்ஜஸ்ட் ஸ்ட்ரீம் எக்ஸ்போர்ட்டர்ஸில் வந்து லார்ஜஸ்ட் இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ் இந்தியா இதில் பார்க்கும்போது. ஓகேங்களா. ஏபிஜிபின்னு பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷ் கிராமின் பேங்க் தான் ஏபிஜிபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RBL Bank partnered with CAMSPay, CAMS, CAMSPayயோட சேர்ந்து in August 2025 primarily to launch which digital solution வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. RBL பேங்க்கோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சரிங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா RBL பேங்க்கும் இன்னொன்று வந்து CAMS. ஓகேங்களா. RBL Bank and CAMSPay, அதாவது பேமெண்ட் ஆர்ம் ஆஃப் CAMS launched a next generation digital payment gatewayக்கு வந்து ஒரு வழிவகுக்கிற விதமாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த RBL Bank provides merchant acquiring and settlement service for CAMSPay நியூ பிளாட்ஃபார்முக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க அதாவது அந்த மெர்ச்சன்ட் அக்யூரிங்கும் இன்னொன்று வந்து செட்டில்மெண்ட் சர்வீஸும் பண்ணக்கூடியது வந்து ஏன்னா RBL பேங்க் ஃபார் எதுக்குன்னா CAMS நியூ பிளாட்ஃபார்முக்கு அந்த பிளாட்ஃபார்மில். ஓகேங்களா. ஃபியூச்சராக இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அனாலிசிஸ், ஆட்டோமேட்டட் ரீகன்சிலேஷன்ஸ் அண்ட் ஓப்பன் ஏபிஐ இன்டகிரேஷன் சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ RBLோட MD and CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய குமார், எம்பசிஸ் இன்னோவேஷன் அண்ட் ரியலபிலிட்டி. அதாவது RBL பேங்கோட MD and CEO. CAMSPayயோட CEO பார்த்தோம் அப்படின்னா வசந்த் ஜெயபால், அவர் தான் வந்து CAMSPayயோட CEO. ஓகேங்களா. இதன் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து ஸ்பீடாகவும் இன்னொன்று வந்து செக்யூர் அதாவது பாதுகாப்பாகவும் மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து சேர்றதுக்கான ஒரு இதாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. RBL பேங்க்கும் ப்ளஸ் வந்து CAMSPayயும் சேர்ந்து ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. RBL பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1943. ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. ஓகேங்களா. இப்போ CEO பார்த்தோம் RBL பேங்க்குக்கு சுப்பிரமணிய குமார். CAMS அப்படின்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது தான் வந்து CAMS. ஓகேங்களா. இந்தியாவோட UPI பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கு 2025 படி பார்த்தோன்னா 12 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு பர் மந்த்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டாடாஸ் நெல்கோ வில் ரோல் அவுட் யூட்டில்சாட் OneWeb LEO சேட்டலைட் சர்வீஸ் இன் இந்தியா டு ப்ரொவைட் வாட். என்ன சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா செக்யூர், இன்னொன்று வந்து லோ லேட்டன்சி கனெக்டிவிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது பாதுகாக்காகவும் ப்ளஸ் வந்து லோ லேட்டன்சி வந்து கனெக்டிவிட்டியும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. டாடாஸோட நெல்கோவும் ரோல் அவுட் ஆகிட்டு யூட்டில்சாட் OneWeb LEO சேட்டலைட் சர்வீஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில். ஓகேங்களா. இதன் மூலிமா செக்யூர் அண்ட் லோ லேட்டன்சி கனெக்டிவிட்டியும் வந்து கொண்டு வராங்க. நால்கோ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டாடா குரூப்போட ஒரு சேட்டலைட் கம்பெனி. எதோட பார்ட்னர் வைக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா யூட்டில்சாட் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி டு டெலிவர் OneWeb LEOன்றது பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் தான் வந்து கனெக்டிவிட்டி வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டு வரப்பாங்க. லைக் எப்படி சொன்னோன்னா ரீசெண்டாக ஸ்டார்லிங்க் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஸ்பேஸ் எக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இப்போ அந்த நெல்கோ டாடா குரூப் சேட்டலைட் கம்பெனிஸும் வந்து இந்த யூட்டிலைட்டோட கம்பைன் பண்ணி OneWeb லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் கனெக்டிவிட்டி வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. இதன் மூலிமா பார்த்தோம்னா இட் வில் எக்ஸ்டெண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு டு அண்டர்சர்வ்ட் ரிமோட் ரீஜியன்ஸ், பார்டர்ஸ் அண்ட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பிளேசஸ்க்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி சர்வீசஸ். ஓகேங்களா. யூட்டில்சாட் பார்த்தோம் அப்படின்னா யூட்டில்சாட் OneWeb அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. போஸ்ட் 2023 மெர்ஜர் இந்த யூட்டில்சாட் OneWebன்றது பார்த்தோன்னா வேர்ல்ட்லே செகண்ட் லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. இந்த யூட்டில்சாட் OneWebன்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாரதி என்டர்பிரைசஸ் இஸ் அமாங் OneWeb's கீ ஸ்டாக் ஹோல்டர். அதாவது பாரதி என்டர்பிரைசஸ் வந்து இந்த OneWebல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஹோல்டர் தான் வந்து பாரதி என்டர்பிரைசஸ். கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் பிகின்
as soon as the regulatory approvals are finalized. once எல்லாமே ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸ் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம். LEO அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா லோ எர்த் ஆர்பிட்ஸ். இந்த அதனுடைய ஆல்டிடியூட் ஹைட் அந்த இது ஆல்டிடியூட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 2000 கிலோமீட்டர். ஓகேங்களா, அதனுடைய ஆல்டிடியூட் வந்து இவ்வளோ இருக்கணும். நெல்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை. யூட்டில்செட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரான்ஸ் பேஸ்டான ஒரு கம்பெனி. இந்தியாவோட டெலிகாம் வந்து ரெகுலேட்டரி பண்ணுறது வந்து ட்ராய் தான் வந்து அதாவது ஒரு வரைமுறை ஒரு ரெகுலேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெலிகம்யூனிகேஷனை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து ட்ராய். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா LTI Mindtree joined India's first quantum valley at Amaravati to focus on which technology? எந்த டெக்னாலஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. LTI Mindtree வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் வேலியோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கே அமராவதியில் என்ன மையமாக பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்கோசரம் இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ LTI Mindtree and its parent group L&T partnered the Andhra Pradesh government and IBM to develop அமராவதி குவாண்டம் வேலியை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஐபிஎம்மோட சேர்ந்து. ஓகேங்களா, ஐபிஎம்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின்ஸ் அப்படின்றது தான் வந்து ஐபிஎம். இது ஒரு கம்பெனி. ஓகேங்களா, US பேஸ்டு ஒரு கம்பெனி. ஓகேங்களா, LTI Mindtree will lead the Quantum Center of Excellence for Deep Tech Researchக்கும் ப்ளஸ் வந்து இன்குபேஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இந்த பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த குவாண்டம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி. ஓகேங்களா, L&T will design, build and manage the innovations hubs இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணி அதை பில்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான் வந்து L&Tயோட ஃபுல் அண்ட் ஒர்க். ஓகேங்களா, இந்த ஃபுல் ஃபியூச்சரிஸ்டிக்காக வரக்கூடிய ஒரு இன்னோவேஷன் ஹப். இதோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் ரிசர்ச் கோர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. குவாண்டம் ரிசர்ச், டெக் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்குபேஷன் பர்பஸ்க்கு தான் மெயின் பர்பஸாக இதை வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா, எய்ம்ஸ் டு பொசிஷன் இந்தியா அட் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் குளோபல் குவாண்டம் இனோவேஷன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்கன்னா அமராவதி ஈவெண்ட் இன் ஆகஸ்ட் 2025 தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணது. ஓகேங்களா, அமராவதி இஸ் பிளான்டு கேபிட்டல் ஃபார் ஆந்திர பிரதேஷ். ஐபிஎம்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மெஷின், அதோட ஹெட் குவார்ட்டர் USA. குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் குவாண்டம் பிட்ஸ், அதாவது அது எப்படி சொல்லுவாங்கன்னா கியூபிட்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார் அட்வான்ஸ்டான கால்குலேஷனுக்கு. LTI Mindtreeயோட CEO யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வேணு லம்பு அப்படின்றவங்க தான் வந்து LTI Mindtreeயோட CEO. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the brand ambassador of Odisha's handloom industry in August 2025க்கான ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஒடிஷாவை சேர்ந்த பிராண்ட் அம்பாசிடர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரி தீக்ஷித் அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ். ஓகேங்களா, இவங்க தான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஒடிஷா சீஃப் மினிஸ்டர் மோகன் சரண் மஜி அப்படின்றவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த இதுக்குன்னா நேஷனல் ஹேண்ட்லூம் டே அப்போ செலிப்ரேஷன் ஆன் August 7, 2025 செலிப்ரேஷன் அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஷீ வில் ப்ரொமோட் ஒடிஷாஸ் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த ஹேண்ட்லூம் கைவினை பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ஸ் கையில் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஒடிஷாவோட ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ்னு வந்து சப்போர்ட் வியூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நேஷனல் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் 1 year, 1 இயருக்கு ஃபுல்லாகவே அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் மதுரி தீக்ஷித் அப்படின்றவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிராண்ட் அம்பாசிடராக. ஓகேங்களா, த அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் எங்கன்னு பார்த்தோன்னா AKTA, அதாவது எக்ஸிபிஷன் கம் நாலேஜ் ஷேரிங் ஃபார் டெக்ஸ்டைல் அட்வான்டேஜ் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டில் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்டென்ட் ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா 7,808 crore ரிசீவ்டு ஃபார் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் அட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா டெக்ஸ் 2025 அப்போ. ஓகேங்களா, இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்டென்ஸ் மட்டுமே. ஓகேங்களா, நேஷனல் ஹேண்ட்லூம் டே எப்போன்னு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 7 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். எப்போ இருந்துன்னா சின்ஸ் 2015 இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒடிஷாவோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர். மதுரி தீக்ஷித் அவங்க வந்து நோன் ஃபார் ஃபிலிம்ஸ், எந்தெந்த ஃபிலிம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தேஜாப், டில் டு பாகல் ஹை இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் வந்து அவங்க வந்து இருக்கு. இந்த ஃபிலிமோட நேம் மதுரி தீக்ஷித். ஒடிஷாஸ் ஃபேமஸ் ஹேண்ட்லூம்ஸ், என்னென்ன ஃபேமஸான ஹேண்ட்லூம்ஸ் அதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா சாம்பல்புரி, பொம்கை, இக்காத் சாரின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து அந்த ஒடிஷாவோட ஃபேமஸ் ஹேண்ட்லூம்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் அண்டர் 20 U20
women's football team qualified for the AFC Asian Cup 2026 after how many years? எத்தனை வருஷம் கழிச்சு இந்த குவாலிஃபை ஆயிருக்கு ஏஎஃப்சி ஏஷியன் கப் 2026ல குவாலிஃபை ஆனது வந்து எத்தனை வருஷம் கழிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 20 இயர்ஸ் கழிச்சு, அண்டர் 20 இயர்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎஃப்சி ஏஷியன் கப் 2026ல வந்து எலிஜிபிள் ஆகிருக்கும், குவாலிஃபை ஆகியிருக்கும். ஓகேங்களா, ஸோ எத்தனை வருஷம் கழிச்சுன்னு பார்த்தோன்னா 20 இயர்ஸ் கழிச்சு. ஓகேங்களா, த டீம் செக்யூர் தி ஸ்பாட் த்ரூ எ ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் ஏஎஃப்சி குவாலிஃபயர்ஸ் பீட்டிங் ஹையர் ரேங்க் டீம்ஸை வந்து தோக்கடிச்சு தான் இந்த பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா, திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த இந்தியன் உமன்ஸ் ஃபுட்பால் வித் த சப்போர்ட் ஃப்ரம் ஏஐஎஃப்எஃப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதன் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் பூஸ்ட், விசிபிலிட்டி வெளிப்படைத்தன்மை அண்ட் மோட்டிவேஷன் ஆஃப் உமன்ஸ் ஃபுட்பால் நேஷன் வைட், உலகம் ஃபுல்லாக வந்து நேஷன் வைட், அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த உமன்ஸ் ஃபுட்பால் வந்து இன்னும் அதிகமான மோட்டிவேஷனும் ப்ளஸ் வந்து விசிபிலிட்டியும் வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா, த ஏஷியா கப் ஸ்பாட் மார்க்ஸ் எ கீ மைல்ஸ்டோன் ஃபார் ஜெண்டர் ஈக்விட்டி in Indian sports. AFC Asian Cup 2026 is a major tournament for national youth teams in Asiaல வந்து ஒரு நேஷனல் யூத் டீம். ஓகேங்களா, ஏஐஎஃப்எஃப்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். இந்தியா ஹோஸ்டட் ஃபிஃபா FIFA அண்டர் 17 உமன்ஸ் வேர்ல்டு கப் எப்போன்னு பார்த்தோம்னா 2022ல. ஓகேங்களா, ஏஎஃப்சி ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா கோலாலம்பூர், மலேசியா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஷியன் கப்ஸ் மென்ஸ் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1956. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் zone successfully commissioned India's first 2x25 kV கிலோ கேவி traction substation under mission rafter in 2025. எந்த ஜோனில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் ரயில்வேல தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்கோசரம் பார்த்தோம்னா இன்னும் அதிகமான ஸ்பீடு வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு தான். ஓகேங்களா, இது வந்து முழுக்க ஒரு 2x25 kV ஏசி ட்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டபுள் வோல்டேஜ் சிஸ்டம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பீடாக இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீடாக வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஹை ஸ்பீட் ரயில் அண்ட் ஃப்ரைட் காரிடார். ஓகேங்களா, இது வந்து எந்த பார்ட்டுக்குன்னா மிஷின் ராஃப்டர் அது கீழே வர்றது. ஓகேங்களா, சப்ஸ்டேஷன் ஆஸ் எ பார்ட் ஆஃப் மிஷின் ராஃப்டர் ஃபார் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பர்பஸுக்கோசரம் கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா, இந்த மிஷின் ராஃப்டர் அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2017 தான் வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா, வெஸ்டர்ன் ரயில்ஸோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா மும்பை. ஓகேங்களா, இந்தியன் ரயில்வே பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே அதாவது வேர்ல்டுலேயே 4th லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி ரிசீவ்டு RBI அப்ரூவல் டு ஆப்ரேட் அன் ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் PA இன் ஆகஸ்ட் 2025. எந்த கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க RBI கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னா PPSLன்னு சொல்லுவாங்க, அதாவது பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெட்ன்றது தான் அது. அந்த கம்பெனி தான் வந்து RBI கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பேமெண்ட் அக்ரிகேட்டராக. ஓகேங்களா, RBI அப்ரூவ்ட் PPSL டு ஆப்ரேட் ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர். ஓகேங்களா, இந்த ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் கீ ஃபார் ஃபெசிலிட்டிங் மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ் ஆன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணுறதுக்கான ஒரு மெர்ச்சன்ட் பேமெண்ட் தான் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ன்றது. ஓகேங்களா, இதில் PPSL பார்த்தோம் அப்படின்னா wholly owned subsidiary of 197 communication இல்லைனா பேடிஎம்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி. ஓகேங்களா, இந்த PAE லைசன்ஸ் அலோஸ் ஆஃபரிங் டிஜிட்டல் மெர்ச்சன்ட் பேமெண்ட் சர்வீஸை வந்து அலோவ் பண்ணுறது வந்து இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் தான். ஓகேங்களா, இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் இருந்தால் தான் RBI கீழே வந்து இந்த பேமெண்ட் கேட்வே அந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா, டிஜிட்டல் மெர்ச்சன்ட் பேமெண்ட் சர்வீஸ் ஆன்போர்டிங் புது மெர்ச்சன்ட்ஸ் யாராச்சும் வரணும்னாலுமே ஓகேங்களா நியூ மெர்ச்சன்ட்ஸ் அது இல்லாமல் அவங்களோட ப்ராசஸிங் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த லைசன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா, இந்த அப்ரூவல் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ த PA லைசன்ஸ் ஸ்ட்ரென்தன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் பேமெண்ட் செக்யூரிட்டி. இந்த PA லைசன்ஸ் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய நேம்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது, கன்சியூமரோட ப்ரொடெக்ஷனும் ப்ளஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட் வந்து செக்யூராக இருக்கிறதுக்கும் வந்து ஒரு அத்தாரிட்டின்ற மாதிரி இன்னும் வலுப்படுத்துறதுக்கு தான் இந்த PA லைசன்ஸ். RBI எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றது பார்த்தோம் அப்படின்னா 1935. ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. PA லைசன்ஸ் தான் வந்து மேண்டேட்டட் அண்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர் கைட்லைன்ஸ் படி. ஓகேங்களா, பேடிஎம்மோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேகர் சர்மா அப்படின்றவங்க தான் வந்து பேடிஎம்மோட ஃபவுண்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The Reserve Bank of India allowed NRIs to invest
சர்ப்ளஸ் ருபீஸ் இன் எஸ்ஆர்விஏ இன் விச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எதில் வந்து அதிகமான என்ஆர்ஐஸ் அதாவது நான் ரெசிடென்டல் இந்தியன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அலோவ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ பார்த்தோம் அப்படின்னா. ஜி6ம் இன்னொன்று வந்து ஜி6 அண்ட் டி பில்ஸ் அப்படின்னு கூடிய ரெண்டு இதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ்லையும் ப்ளஸ் வந்து ட்ரெஷரி பில்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு சர்ப்ளஸாக வந்து ருப்பீஸ் வந்து அவங்க வந்து என்ஆர்ஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ்ஆர்விஏன்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதன் மூலயமா வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் ப்ளஸ் வந்து ட்ரெஷரி பில்ஸ்லையும் வந்து அவங்க அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ்ஆர்பிஐ இஸ் எ பார்ட் ஆஃப் ஆர்பிஐஸ் புஷ் ஃபார் ஃப்ரீ ருபீஸ் ட்ரேட் செட்டில்மெண்ட் எய்ம்ட் அட் இன்டர்நேஷனலைசிங் த ஐஎன்ஆரை வந்து உலகம் பூரா பரவுறதுக்கோசரம் இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்தது தான் எஸ்ஆர்பிஏ. ஓகேங்களா. ஜி6 அண்ட் அதாவது கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸ் ஆர் இஷ்யூட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து தான் அதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க டு ரைஸ் ஃபண்ட்ஸ்க்காக. ஓகேங்களா. திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஆர்பிஐஸ் ஜூலை 2025 ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ரெஃபார்ம்ஸ். என்ஆர்ஐன்றது நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ். டிபில் அதாவது ட்ரெஷரி பில்ஸ்ன்றது பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் லெஸ் தென் 1 இயர் வந்து மெச்சூரிட்டி. ஓகேங்களா. அதே ஜிசெக் அதாவது கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் சாவரின் பாண்டுன்னு சொல்லிட்டு தான் ஜிசெக். ஓகேங்களா. எஸ்ஆர்பிஏன்றது வந்து ஸ்பெஷல் ருப்பி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா. கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா in July 2025 India's retail inflation fell to an 8 years low of what rate? எவ்வளவு ரேட்ல வந்து லோ ஆகிருக்கு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.55% வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு 8 வருஷத்துக்கு லோவா வந்து வந்திருக்குது. ஓகேங்களா. ஏதாவது இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியா வந்திருக்குது. ஓகேங்களா. 1.55%. இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சிபிஐ டிராப்டு டு 1.55%. ஓகேங்களா. இன் ஜூலை 2025 லோயஸ்ட் லெவல் சின்ஸ் 2017 இருந்து இப்போதான் வந்து அந்த லெவல் 1.55% வந்து டிராப் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த டிக்ரீஸ் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அட்ரிபியூட்டட் டு ஃபாலிங் ஃபுட் ப்ரைசஸ் அண்ட் பாலிசி ஆக்ஷன்ஸ் டார்கெட்டிங் சப்ளை பாட்டில் நெக்ஸ். ஆர்பிஐ கீப் அதாவது அதனுடைய பாலிசி ரேட்ஸ் வந்து அன்சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குனா டு மெயின்டைன் க்ரோத் இன்ஃப்ளேஷன் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் பாலிசியோட ரேட்ஸ் வந்து இன்னும் சேஞ்சஸ் பண்ணாமல் அன்சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க. இந்தியாவோட டார்கெட் சிபிஐ ரேஞ்ச் செட் பை ஆர்பிஐ செட் பண்ணியிருக்கிறதுனா 2 to 6% தான் வந்து செட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்பிஐயோட இன்ஃப்ளேஷன் டார்கெட் பார்த்தீங்கன்னா 4% +or-2% தான் வந்து ஆர்பிஐயோட இன்ஃப்ளேஷன் டார்கெட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அதை விட கம்மியாகவே வந்து ட்ராப் ஆயிருக்கு 1.55%. ஓகேங்களா. ஸோ இந்தியாஸ் லாஸ்ட் 1.6% இன்ஃப்ளேஷன் பீரியட் வந்து எப்படின்னா லேட் 2019 தான் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இருந்தது. இப்போ அதை விட இன்னும் கம்மியாகவே நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து டவுன் ஆகியிருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டாடா பவர் பார்ட்னர் வித் விச் கம்பெனி ஃபார் a 700 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் இன் ஆந்திர பிரதேஷ் லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா சுஸ்லான் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான். ஓகேங்களா. என்னென்ன கம்பெனி டாடா பவரும் பிளஸ் வந்து சுஸ்லான் கூட ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து தான் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு 700 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்றாங்க. எங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல. ஓகேங்களா. ஸோ டாடா பவர் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் TPREL கொலாபரேட்டட் வித் சுஸ்லான் ஃபார் 700 மெகாவாட் விண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இங்க எங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல. ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் வில் பவர் ஓவர் 3 மில்லியன் ஹோம்ஸ் வித் கிரீன் எனர்ஜி. இதன் மூலமா 3 மில்லியன் ஹோம்ஸ் வந்து கிரீன் எனர்ஜியா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்ட் மூலமா. ஓகேங்களா. எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் எப்பன்னு பார்த்தோன்னா லேட் 2026 முடிக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்டடா வச்சிருக்காங்க. இந்தியா எய்ம் டு ரீச் 500 ஜிகாவாட். ஓகேங்களா. இது மெகாவாட். இது 500 ஜிகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி 2030 வந்து ரீச் ஆகும்னு சொல்லி எய்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியா. ஓகேங்களா. சுஸ்லானோட ஹெட் குவார்டர் பார்த்தோன்னா பூனே. லீடிங் இந்தியாவோட விண்ட் டர்பைன் மேக்கரா வந்து சுஸ்லான் இருக்கு. டாடா பவர் ஃபவுண்டட் இன் 1911. இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே வேர்ல்ட்லேயே பார்த்தோன்னா 4th லார்ஜஸ்ட் விண்ட் பவர் ப்ரொடியூஸ்ல வந்து இந்தியா வந்து 4th பிளேஸ்ல வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which company became the first Indian firm to join the International Council on Mining and Metals, அதாவது ICMM சொல்லுவாங்க, International Council on
மைனிங் அண்ட் மெட்டல்ஸ்ல. ஓகேங்களா. ஸோ எந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிர்மாவை ஜாயின் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா இந்துஸ்தான் ஜிங்க் தான் வந்து ஜாயின் பண்ண போறாங்க ICMMல, இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆன் மைனிங் அண்ட் மெட்டல்ஸ்ல. ஓகேங்களா. இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் became the first Indian member in the ICMM. ஓகேங்களா. இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மைனிங் அண்ட் மெட்டல்ஸ்ல வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெம்பரா வந்து ஜாயின் பண்ணது இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். ஓகேங்களா. Hindustan Zinc gains access to world tops mining CEO and industry standards. Hindustan Zinc மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 80% ஆஃப் இந்தியன் ஜிங்க் அண்ட் இஸ் ஏ வேதாந்தா குரூப் கம்பெனியோட ஒரு பார்ட் தான். ஓகேங்களா. ஸோ ICMM மெம்பர்ஸ் ஆர் கமிட்டட் டு ஜீரோ ஹார்ம், டிரான்ஸ்பரன்சியாகவும் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லி ICMM மெம்பர்ஸ் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஷிப் ஓப்பன்ஸ் அப் நாலேஜ் ஷேரிங் அண்ட் குளோபல் பெஞ்ச் மார்க்கிங். ICMMோட ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா லண்டன், யூகேல. ஓகேங்களா. இந்துஸ்தான் ஜிங்க் சிஇஓ யார் இருக்காங்கன்னா அருண் மிஸ்ரா அப்படின்றவங்க தான் வந்து இப்ப கரண்ட் சிஇஓவா இருக்காங்க. மேஜர் மைன்ஸ் எங்கன்னா ராம்புரா, அச்கா, சிந்தேஷ் குரூட், ராஜஸ்தான்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இன் ஸ்பேஸ் செலக்டட் விச் கன்சோரிட்டியம் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் கன்ஸ்டலேஷன். எங்க அந்த ஸ்பேஸ் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கன்சோரிட்டியம் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிக்சல் லெட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்பேஸ்னா அதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தாரைசேஷன் சென்டர் தான் வந்து இன்ஸ்பேஸ். அவங்க வந்து பிக்சல் லெட் கன்சோர்டியம் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. டு பில்ட் என்ன பில்ட் பண்றதுன்னா டு பில்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட் EO கன்ஸ்டலேஷனை வந்து பில்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா. இந்த கன்ஸ்டலேஷன் பார்த்தோம் அதுல என்னென்ன ப்ரொவைட் ஆகும்னா ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் இமேஜ், அந்த போட்டோஸான இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் விஷன்ஸா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், ஏதாச்சும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அர்பன் பிளானிங் அண்ட் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா பிக்சல். இது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டான ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகேங்களா. ISRO will provide launch and technical support under NSIL partnership கீழே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே வந்து ISRO கீழே வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா. பிக்சல் சேட்டலைட்ஸ் யூஸ் அட்வான்ஸ்டு சென்சார் ஃபார் டெய்லி குளோபல் மானிட்டரிங் பண்றதுக்கு இந்த சேட்டலைட் பிக்சல் சேட்டலைட். இந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பை Q2 2026ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இன்ஸ்பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தோம்னா 2020. ஹெட் குவார்டர் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் தான் வந்து ஹெட் குவார்டர். பிக்சல் ஃபவுண்டட் பை ஆவைஸ் அஹ்மத் அப்படின்றவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணது. இஸ்ரோட ஹெட் குவார்டர் பெங்களூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which organization recently signed an MOU with Zepto to support manufacturing startup in India through the Zepto Nova Innovation Challenge. ஓகேங்களா. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா DPIIT. ஓகேங்களா. DPIIT டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடும் ப்ளஸ் வந்து ஜெப்டோவும் சேர்ந்து ஜெப்டோ பிரைவேட் லிமிடெட் ரெண்டு கம்பெனியுமே சேர்ந்து ஒரு MOU போட்டிருக்காங்க. அந்த MOU வந்து பார்ட்னர்ஷிப் லான்ச் என்ன லான்ச் பண்ணீங்கன்னா ஜெப்டோ நோவான்னு சொல்லி ஒரு இனோவேஷன் சேலஞ்ச் 6 month ப்ரோக்ராம் டு டிஸ்கவர் அ மென்டர் அண்ட் அக்ஸலரேட் மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் அப். அதாவது இப்போ புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்களா அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ற விதமா வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியலா சொல்லிட்டு எல்லா விதத்துலையுமே வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இதை முன்கூட்டியே பண்ணியிருக்காங்க. அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க ஜெப்டோ நோவான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஜெப்டோ டெலிவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் டூல்ஸ்னு சொல்லிட்டு will help startup progress from prototypes to market ready solution சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ரெடி பண்ணி தர போறாங்க. ஓகேங்களா. எதுலாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா. ஓகேங்களா. அந்த அஃபிஷியல் MOU சிக்னேச்சரிஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா DPIIT-யோட ஹெட் டாக்டர் சுமித் ஜரங்கல் அண்ட் வந்து ஜெப்டோட கோஃபவுண்டர் கைவால்யா ஓஹரா அப்படின்றவங்க வந்து ரெண்டு பேரும் தான் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. DPIIT வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா பார்த்தோம்னா DIPP இருந்தது. எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 1995ல. ஓகேங்களா. ஸோ ஜெப்டோ பார்த்தோன்னா ஒரு குயிக் காமர்ஸ் யூனிகார்ன் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 2021ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in August 2025 Union Cabinet approved 4 நியூ செமிகண்டக்டர் யூனிட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதோட ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா 4600 crore வந்து அதனுடைய ஒர்க் அண்டர் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் கீழே வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா. அது எந்தெந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணி விச் ஸ்டேட்ஸ் வில் தி சிப் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து செட் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், ஒடிஷா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்ல தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்தியாவோட செமிகண்டக்டிங் மிஷின்ஸ் கீழே. ஓகேங்களா.
ஸோ பஞ்சாப், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் 3 ஸ்டேட்ல தான் வந்து லான்ச் பண்றாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 4600 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று வந்து செட் பண்ண போறாங்க. ஒடிஷால பார்த்தீங்கன்னா சீசம் பிரைவேட் லிமிடெட் அண்ட் 3D கிளாஸ் சொல்யூஷன். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல சிடிஐஎல், ஆந்திர பிரதேசில் பார்த்தோம்னா ஏஎஸ்ஐபி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் மாதிரி வந்து செமிகண்டக்டர் 4 அப்ரூவ்டான செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் யூனிட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்க 2 கம்பெனிஸ் பிளஸ் இங்க ஒன்று மொத்தம் 4 கம்பெனிஸ். ஓகேங்களா. 4 செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் மூலிமா டு மேனுஃபேக்சர் அட்வான்ஸ்டு சிப்ஸும் பிளஸ் மாடியூல்ஸ் ஃபார் என்ன பர்பஸ்க்குன்னா டிஃபென்ஸ்க்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், ரினியூவபிள்ஸ் பிளஸ் வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சொல்லிட்டு இதன் பர்பஸ்க்கு மூலிமா வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்க்கோசரம் இந்த மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டைரக்ட்லி டு கிரியேட் எவ்வளோ ஜாப்ஸ் பார்த்தோன்னா 2034 ஸ்கில்டு ஜாப்ஸும் அண்ட் மெனி மோர் இன்டைரக்ட்லியும் வந்து இந்த ஜாப்ஸ் கிரியேஷன்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குன்றத சொல்றாங்க. ஓகேங்களா. இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷின்ஸ் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2021ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் இனிஷியேட்டிவ் லான்ச் பை த யூனியன் ஹெல்த் செக்ரட்டரி இன் ஆகஸ்ட் 2025 டு பூஸ்ட் என்ன பூஸ்ட் பண்றதுக்குன்னா ட்ரக் குவாலிட்டி அண்ட் சேஃப்டியும் மெயின்டைன் பண்றதுக்கு லான்ச் பண்ண அந்த நியூ இனிஷியேட்டிவ்க்கான நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீசித், அதாவது SHRESTH அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் ஹெல்த் ரெகுலேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா. இந்த இனிஷியேட்டிவ் மூலமா இம்ப்ரூவ் ட்ரக் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி மெஷர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு தான் இந்த நேஷனல் வைட் ஃபுல்லாகவே. இது மூலமா ஹெனான்ஸ் ரெகுலேட்டரி ப்ரீ அப்ரூவல் அண்ட் போஸ்ட் அப்ரூவல் ப்ராசஸஸ் ஃபார் மெடிசன்ஸ்க்கு. ஓகேங்களா. இட் சீக்ஸ் டு ஸ்ட்ரீம்லைன் ட்ரக்ஸ் அப்ரூவல்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம்ஸ் சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து எந்த இனிஷியேட்டிவ் கீழே வரும் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபார்மா இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து இந்த SHRESTH அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அதாவது போக போகுது. ஓகேங்களா. இந்த இனிஷியேட்டிவ் மூலமா கவர்ஸ் பார்மாசிட்டிக்கல், மெடிக்கல் டிவைஸ் அண்ட் வேக்சின் செக்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த இனிஷியேட்டிவ் கீழே கவர் ஆகக்கூடிய விஷயங்கள். யூனியன் ஹெல்த் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தோம்னா சுதன்ஷத் பாண்ட். CDSCO அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இந்தியாவோட ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியுமே வந்து இவங்க தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா UIDAI, அதாவது அந்த ஆதார் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் வித் விச் இன்ஸ்டியூட் டு ஜாயின்ட்லி கண்டக்ட் ரிசர்ச் அண்ட் என்ஹான்ஸ் ரோபஸ்ட்னஸ் ஃபார் ஆதார் ஆப்ரேஷனுக்கு செய்யக்கூடிய ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எந்த இன்ஸ்டியூட் கூட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ISI கொல்கத்தா அந்த இன்ஸ்டியூட் கூட தான். ஓகேங்களா. அதாவது UIDAIயும் பிளஸ் வந்து ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து கொல்கத்தாவில் வந்து ஒரு R&D வந்து பண்றாங்க. ஓகேங்களா. இந்த கொலாபரேஷன் மூலமா ஃபோக்கஸஸ் ஆன் கிரிப்டோகிராஃபி பிளஸ் மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் டு ஸ்ட்ரென்தன் ஆதாரோட செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ரிசர்ச் R&D தான் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த R&D initiative will bring improvements in biometric matching accuracy and fraud prevention வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இதை மெயினா வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ISI கொல்கத்தா பார்த்தோம் அப்படின்னா குளோபலி ரெகக்னைஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் மேக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து ஒரு பேர் போன ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. UIDAI பார்த்தோம்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2009ல. ஓகேங்களா. இப்போ கரண்ட் CEO ஃபார் UIDAI யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ அமித் அகர்வால் அப்படின்றவங்க தான் வந்து இப்போ கரண்ட் CEO. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which ministry recently tightened the rules governing registration of OCI, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் இந்தியா கார்டு ஹோல்டர்ஸ்க்கான ஒரு ரூல்ஸை வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. அது எந்த மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது MHA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்க தான் வந்து இவங்களுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ் த ஸ்ட்ரிக்டர் கைட்லைன்ஸ் ஃபார் OCI registrations and compliance. இதன் நியூ ரூல்ஸ் படி பார்க்கும்போது என்ஹான்ஸ் டாக்குமெண்ட் செக்ஸ் வந்து பீரியாடிக் ஆன்லைன் அடிக்கடிக்கு பீரியாடிக் அந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கார்டு ஹோல்டர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பண்றதா வந்து இந்த நியூ ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த கார்டு ஹோல்டர்ஸ் மஸ்ட் நவ் ரிப்போர்ட் சேஞ்சஸ் இன் பாஸ்போர்ட் அண்ட் அட்ரஸ் வித்தின் செட் டைம் ஃப்ரேம்ஸ்குள்ள இதெல்லாமே இந்த ரிப்போர்ட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் எய்ம் பார்த்தோம்னா டு ஸ்ட்ரென்தன் இந்தியா ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன்
டயஸ்போரா மேனேஜ்மெண்ட் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி பர்பஸ்க்கோசரம் இந்த நியூ ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 6 மில்லியன் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க லைவ் வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே. மோஸ்ட்லி எங்கே இருக்க அதிகமாக இருக்காங்கன்னா யூஎஸ்ஏ, யூகே, கனடாவில் தான் வந்து இந்த கார்டு ஹோல்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எம்ஹெச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபேர்ஸோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி நார்த் பிளாக்ல ஓசிஐ வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2005ல பேஸ்ட் ஆன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அமெண்ட்மெண்ட் படி தான் வந்து இந்த ஓசிஐ லான்ச் பண்ணது, இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ ஹோம் மினிஸ்டர் யாரா இருக்காங்கன்னா அமித்ஷா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின், டாடா பவர் பார்ட்னர் வித் விச் கம்பெனி ஃபார் 700 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் இன் ஆந்திர பிரதேஷில் லான்ச் பண்ண போறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது எந்த கம்பெனியோட ஜாயின் பண்ணி, அதானி கிரீன் பவர் எனர்ஜியா, ஆர்இ நியூ என்ஏ பவர், சுஸ்லான், இல்லை சைமன்ஸ் கேமிஸா, இல்லை என்டிபிசியா? இதுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஃபார் மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ தட் எனக்கு அது ரொம்ப மோட்டிவா இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.